போராட்டன்றது மிக மன வேதனையோடு தான் போச்சு. ஏன்னா போராட்டன்றது நாளுக்கு நாள் இந்த ஆட்சியோடைய 4 ஆண்டு கால ஆட்சியில் வந்துட்டு தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது. அதோடைய உச்சகட்டமாக இப்போ அஜித்துடைய மரணன்றது தமிழ்நாட்டையே உலுக்கிச்சு. அதை வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்துட்டு இன்று முன்னெடுத்திருக்காரு. அந்த அஜித்துடைய மரணத்தில் மட்டும் நீதி இல்லாமல் இதற்கு முன்னாடி இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் வந்துட்டு ஏறத்தாழ 24 பேரை வந்துட்டு விசாரணை என்ற பேரில் காவல்துறை கொலை பண்ணியிருக்கு. அதுதான் இங்கே நம்ம வந்துட்டு மிக உன்னிப்பாக பார்க்கணும். யாருக்கு எந்த மக்களுக்கு அரணாகவும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த காவல்துறையானது அவர்களே வந்துட்டு கொலை செய்கிறாங்கன்னாக்கா அது எந்த இடத்த நம்ம முறையிடுறதுன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை கட்டுப்படுத்தி அதை முறைப்படுத்தி அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அந்த கடமையிலிருந்து தவறி ஒரு உயிரை பறிச்சுட்டு சாரி என்று கேட்கறது வந்துட்டு எந்த வகையிலும் ஏற்க முடியாது. அது வந்துட்டு அருவருக்கத்தக்கது. அதை வந்துட்டு அவர் ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அகற்றுவதற்கே ஒரு தொடக்க புள்ளியாக இது அமையும்.